ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் தற்போது முதல் சுற்றோடு பாகிஸ்தான் அணி வெளியேற இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்திய அணியுடைய அபாரமான வெற்றி தான். அது மட்டுமல்லாது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் தற்போது இந்திய அணி பாகிஸ்தான் அணியை பழிக்கு பழி வாங்கிட்டாங்க அப்படின்னும் 2017ஆம் ஆண்டு நடந்த தொடருக்கு இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடுவதற்கு முன்பே அவங்கள தொடர விட்டு பாதி வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் தற்போது கொண்டாடி கொண்டு இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் நீண்ட வருட இடைவெளிக்கு பிறகு தற்போது நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டில் நடத்தப்படுது. இந்திய அணி பாகிஸ்தான் நாட்டுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடத்தப்படுது. ஒருவேளை இந்திய அணி இந்த தொடரில் ஃபைனலுக்கு முன்னேறும் பட்சத்தில் ஃபைனல் போட்டியும் துபாயில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பாகிஸ்தான் அணி பல கண்டனங்களை தெரிவித்த நிலைமையிலும் அதை யாருமே கண்டுக்கல. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது முதல் போட்டியில் சொந்த அணியான பாகிஸ்தான் அணியை எதிர்கொண்டாங்க நியூசிலாந்து. இந்த போட்டியில் மிக அதிரடியாக விளையாண்ட நியூசிலாந்து அணி 300க்கும் அதிகமான டார்கெட்டை செட் பண்ணி அவங்க பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்தில் விக்கெட்டை இழந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க அதிகமான டாட் பாலை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளேயில் அவங்க மிக குறைவான ரன்களை எடுத்ததன் காரணத்தினால கடைசி கட்டத்தில் அவங்களுடைய டார்கெட்டுக்கு ரெக்யூட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 10க்கும் அதிகமாகிடுச்சு. அப்போது அவங்க கிட்ட விக்கெட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க நியூசிலாந்து. சொந்த நாட்டில் நடைபெற முதல் போட்டியிலேயே தோல்வியை தழுவியது பாகிஸ்தானுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் பங்களாதேஷ் அணிகளும் மோத இந்த போட்டியில் மிக குறைவான டார்கெட்டையே பங்களாதேஷ் அணியினால் செட் பண்ண முடிஞ்சுது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி மிக எளிதாக பங்களாதேஷ் அணியை வீழ்த்திட்டாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல நியூசிலாந்து அணியும், 2வது இடத்துல இந்திய அணியும் இருக்காங்க. 3வது இடத்துல பங்களாதேஷ் மற்றும் 4வது இடத்துல பாகிஸ்தான் அணி இருக்காங்க. இந்த லீக் சுற்று முடியும் போது பார்த்தீங்கன்னா முதல் 2 இடங்களில் இருக்கக்கூடிய அணி மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை பெறுவாங்க. அப்படி பார்க்கும்போது தற்போது முதல் போட்டியிலேயே பாகிஸ்தான் அணி தோல்வியை சந்தித்து கடைசி இடத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து 2 போட்டிகளையும் அவங்க வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதற்கு அடுத்ததாக அவங்க இந்திய அணியை எதிர்கொள்ள இருக்காங்க. இந்திய அணி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திடுவாங்க அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறாவிட்டாலுமே கூட நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு வெற்றியை பெற்றாலே போதும் இந்திய அணி எளிதாக புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் அரையிறுதிக்குள்ளே முன்னேறிடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்து அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். முதல் போட்டியிலேயே அதிகமான புள்ளிகள் வித்தியாசத்தில் அவங்க தோல்வியை தழுவிடுறது பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. இதன் மூலமாக தற்பொழுது கிட்டத்தட்ட அவங்க லீக் சுற்றோடு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை தான் தற்போது இந்திய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு அடைந்த தோல்விக்கு சரியான பழியை தற்போது இந்திய அணி கொடுத்துட்டாங்க. பழிக்கு பழி தீர்க்கப்பட்ட தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.